டுடே ஸ்பெஷல் இட்லிக்கு சைட் டிஷ் வந்து முள்ளங்கி சட்னி ரேடிஷ் போட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். கொஞ்சம் எண்ணெய் பொருள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கொஞ்சம் இது வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்து, தேங்காய், கொஞ்சமாக புளி, தக்காளி போட போகிறதுல அதனால் கொஞ்சம் புளி, 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா. இது வந்து பாருங்கள் 2 நல்ல பெரிய பெரிய முள்ளங்கி. இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சீவிக்க போகிறோம். சின்ன சின்னதாக பண்ணிக்க போகிறோம். ஏன்னா பீசஸ் பண்ணாக்க அது அரையும் போது கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் நின்றுடுது. அதனால் துருவிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வந்து எப்பயும் போல் வெங்காயம், தேங்காய் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம பாருங்கள், இது வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ. ஒரே ஒரு வெங்காயம் தான். இதை வந்து துருவிக்கலாம். இது வந்து தோல் சீவிடலாம். தோல் சீவிட்டு இதை வந்து அந்த ஒரு நிமிஷம் இது நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் துருவிக்கலாம். துருவிட்டோம்னாக்க ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம மிக்சியில் அரைப்படும் போதும் ரொம்ப ஈஸியாக இதாகிடும். சீக்கிரமாக துருவிக்கலாம். இது நல்லா பெரிய பெரிய சைஸில் 2 முள்ளங்கியை துருவி முடித்தாச்சு. அடுத்தது அப்படியே நம்ம செய்கிறதுக்கு போக வேண்டியது தான். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் கூட விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். நம்ம இப்போ தாளிக்கிறது லாஸ்ட்டில் தான் தாளிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். அதில் உளுந்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து. உளுந்து வந்து மேக்ஸிமம் இந்த சட்னி வெரைட்டிஸ்க்கெல்லாம் உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே அது ஒரு திக்னஸும் கிடைக்குது, அது ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குது. இல்லைன்னா உங்களுக்கு இது இல்லாமல் பண்ணோம்னா சட்னி ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். இது போடும்போது அது ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்குது. உளுந்து 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு நல்லா சேர்த்துருங்க இதில் எல்லாம். அடுத்தது வெங்காயம் போடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம். நல்லா ஸ்மெல். கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு 2-3 கருவேப்பிலைலாம் போடக்கூடாது. ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுடணும். இந்த மாதிரி இதெல்லாம் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து சேரும் போது தான் நம்ம அதை அப்படியே சாப்பிடுவோம். நம்ம முடி வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நல்லா இதுலேயே கொஞ்சமே இவ்வளோ தான் புளி போட்டுடலாம். அதில் ஏன் வந்து தக்காளி போடாமல் புளி போடுறேன்னா, இது உங்களுக்கு சப்போஸ்
கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு 2 நாள் விட்டு கூட சாப்பிட்லாம். இது புளி சேர்க்கும் போது சீக்கிரமாக கெடாது. ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம முள்ளங்கி துருவலுக்கு முன்னாடியே தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் வந்து இதோட எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதுதான் கெடாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே தேங்காவை சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் பச்சை தேங்காவை சேர்த்தோம்னா கெட்டுடும் சீக்கிரமாக. அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே இது 1 நிமிஷம் வதக்கிட்டு தேங்காவும் வதக்கியாச்சு. இப்போ வந்து இதை வந்து முள்ளங்கி துருவல் சூரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது போட்டுடலாம். அது முள்ளங்கியோடைய ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சட்னி பண்ணி நம்ம தோசை, இட்லி, நம்ம இதை வந்து முள்ளங்கியை வந்து சப்பாத்தி கூட விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க. நார்த் சைடெலாம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக அது ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து அதிகமாகவே சப்பாத்தியில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி முள்ளங்கியை கரெக்டாக வதக்கி அதை உள்ளே வச்சு சப்பாத்தி பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கிறோம். உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா சட்னி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இல்லை நல்லா அந்த தண்ணி, அந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி இது போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டாக்க போதும். நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். அப்படியே இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 4 இட்லியோடு நிறுத்துறவங்க 5 இட்லி 6 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இதெல்லாம் செஞ்சு பழக்கிட்டீங்கன்னாக்கா பெரியவங்களாகி வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைங்கலேருந்தே பழக்கிடணும். இந்த மாதிரி சட்னி எல்லாமே, வெஜிடபிள்ஸ் சட்னி எல்லாம். ஓரளவுக்கு தண்ணி இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. காய் தான் வதங்கி இருக்குது. போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். முள்ளங்கி சட்னி ரெடி. அதுக்கு நல்லா ஒரு சூடான பாருங்கள், அப்படியே நல்லா ஆவி பறக்க இட்லி, சூப்பரான இட்லி, நல்ல இட்லி, அப்படியே அருமையான ஒரு சட்னி. இட்லிக்கு ஏற்ற முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐட்டமோடு நம்ம திரும்பவும் பார்க்கலாம்.